வணக்கம் நண்பர்களே. ஒரு அதிர்ச்சி தகவல் விசாரணையில் வெளியாகியிருக்கிறது. என்னென்னா, அகமதாபாத் அகமதாபாத்தில் போன வருஷம் ஜூன் 2025 போன வருஷத்தில் 265 பேர் பயணம் பண்ணது. 260 ஆறு 65 அவங்க பயணம் பண்ண அந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள்லேயே நொறுங்கி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாச்சு. அதில் பயணம் பண்ண எல்லாருமே இறந்து போனாங்க. இதை விசாரிக்கிறதுக்கு அரசு ஒரு விசாரணை அமைப்பை வைத்தது. வெளிநாடுகளிலிருந்து தொழில்நுட்ப ரீதியாக இதை ஆய்வு செய்து விமான விபத்திற்கான காரணங்களை ஆய்வு செய்வதற்காக குழு அமைக்கப்பட்டது. இவர்களெல்லாம் ஆய்வு செய்து ஒரு முடிவினை சப்மிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இந்த வெளிநாட்டு தொழில்நுட்ப குழு செய்த ஆய்வில் தான் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன அதிர்ச்சி தகவல் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த எரிபொருள் இன்ஜினுக்கு செல்கிற இதில் கோளாறு ஏற்பட்டு தான் அது கீழே விழுந்து வெடித்து சிதறிடுச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஃபியூல் நிறைய இருந்ததுனால அது கீழே விழுந்தோடனே வெடிச்சிருச்சுன்னு சொல்லி முதல்கட்ட அறிக்கை கொடுத்தாங்க. இப்போது அந்த ஃபியூல் என்ஜினுக்கு போகிற பாதை அடைபட்டதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது இயற்கையாக அந்த பாதை அடைபடவில்லை. இந்த விமானி பைலட்டு, அவர் பேர் நல்ல பேருங்க, இந்த பேருங்க சுமித் சபர்வால், உதவி விமானி பேர் கிளைவ் குந்தர். இந்த 2 பேரும் தான் விமானத்தை இயக்குனவங்க. இவங்க நோக்கத்துடனேயே அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எது, அந்த ஃபியூல், அந்த எரிபொருள் இன்ஜினுக்கு போகிற பாதைக்கான சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதை ஆன் பண்ணால் தான் அந்த ஃபியூல் போகும். ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சபர்வால் எதற்காக அதை செய்தார்? வேறு ஏதேனும் சதித்திட்டங்கள் இருக்குதா? வேறு ஏதாவது ஒரு இதுக்கு உட்படுத்தப்பட்டாரா? நிர்பந்திக்கப்படுத்தப்பட்டாரா? இல்லை வேறு ஏதாவது தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக இதை மாதிரி ஒரு இது செஞ்சுட்டாரா? என்ன நமக்கு தெரியல. இதெல்லாம் நம்மளோட அதீத கற்பனைலாம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே அதில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்ல. இல்லைங்க, ஆன் பண்ணவே மறந்துருக்கலான்னு சொன்னீங்கன்னா பதில் சொல்கிறேன், அது டேக் ஆஃப் ஆகிருக்கு. புரியுதுங்களா? டேக் ஆஃப் ஆகிருக்கு. டேக் ஆஃப் ஆகி சில மணி நேரங்கள் பறந்து அதுக்கப்புறம் தான் பறந்து கீழே விழுது. அது அந்த பகுதியில் எடுத்த சில வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். அது பறந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பறக்கும்போது கீழே விழுது. அப்போ அந்த ஃபியூல் போகிற இடத்த ஒருத்தர் ஆஃப் பண்ணால் தான் அது கீழே விழ முடியும். இப்போ இது சதியா? இந்த சதியை செய்தது யார்? தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. இந்த தகவல் சற்று அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது. ஆனால் இந்திய அரசு இது அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை. அதையும் சொல்லிடுறேன். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.